சொல்லிட்டு அந்த நமச்சிவாயத்தின் இறுதி பண்பல் சொல்லுவார். நந்தி நாமம் நமச்சிவாயவெனும் சந்தையாள் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையாள் மகிழ்ந்து ஏத்த வல்லார்க்கிலாம் வல்லாரெல்லாம் பந்தபாசம் பந்தபாசம் மக்கள் வீடு சொத்து கிடையாது. அது நாம் பிறவியில இயற்கையாக நம்மோடு கலந்துள்ள அந்த பந்தம்ங்கிற பாசம்ங்கிற இரு வினைகள் அதை அறுத்துருவாங்க அப்படிங்க. அதாவது இங்க ஒரு உண்மை சொல்ற, நமச்சிவாங்கிறது மந்திரம் கிடையாது. நந்தி நாமம் நம்ம பிறவியிலிருந்து மேல் நோக்கி தள்ளக்கூடிய தலைவனாகிய சிறுமாடைய திருநாமம் நமச்சிவாய. என்ன கீதா, என்ன பாலசேகர் ஐயா, பவதாரணி அம்மா, அப்படி லோகநாதன் ஐயா, அப்படி நம்ம ஒரு உரிமையோட கூப்பிடுவது போல இந்த நமச்சிவாய மந்திரத்தை கூப்பிடணும். நமச்சிவாய பெருமானை அழைக்கணுங்கிற நந்தி நாமம். அப்பா பேரை சொல்லி கூப்பிடுறதுக்கு எதுக்கு தீட்சை, போக்கு, வரத்து, உபதேசம் இல்ல. ஆக நந்தி நாமம் நமச்சிவாயவெனும் சந்தையாள் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையாள் மகிழ்ந்து அப்படியே மனமகிழ்ச்சியோட வீட்டுக்கு போனோம். அப்பா அப்படின்னா அப்பா இனியும் பேசுற, என்னடா என்ன அப்படிம்ப, ஆமா அப்பா அப்படின்னு ஓடி போய் அன்பா கட்டி பிடிச்சா அவரும் மகிழ்வார் இல்லையா? அதுபோல சிந்தையால் மகிழ்ந்து ஏத்த வல்லாரெல்லாம் பந்தபாசம் அறுக்க வல்லார்கள். இவருடைய இருவினை பிறவி துயர் நீங்கி இன்புற்று வாழ்வார்கள் என்று இந்த பதிகம் பேசுகிறது. ஆனா ஞானசம்பந்த பெருமான் பஞ்சாட்சரத்திற்கு 2 பதிகங்கள் பாடியிருக்க. இது ஒரு பதிகத்துல நமசிவாயத்தின் சிறப்பை பேசுற, இன்னொரு பதிகத்துல இந்த ஐந்தெழுத்தை ஓதினால் என்ன கிடைக்கும், நீ எப்படி ஓதினால் என்ன கிடைக்கும், நீ எப்பொழுது சிவமுக்தி அடைவாய், சிவமுக்தி அடைஞ்சாதான் பிறவி கிடையாது, அதையெல்லாம் அவர் அங்க சிந்திப்பார். ஆக இந்த அஞ்செழுத்து இன்று நாம் எடுத்துக்கொண்டது நமச்சிவாய மந்திரம்.